தேங்காய்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப சுவையான ரோட்டு கடை தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சூடான இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 7 பச்சை மிளகாய். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 7 பச்சை மிளகாவை உடச்சி விட்டு சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா வெடிக்கும், அதுக்கப்புறம் மேலே தெரிக்கும். அதனால் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 3 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பச்சை மிளகாவுடைய நிறம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சிவந்து வந்துடுச்சு அப்படின்னா சட்னியோடைய நிறம் ரொம்ப மாறிடும், சுவையும் மாறிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது சராசரியாக ஒரு 40 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க. அப்போ தான் அந்த அம்மியில் அரைக்கும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் வெடித்து வர்ற சமயத்தில் 2 வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. கடைசியாக சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சின்ன வெங்காயம் நல்லா சிவந்து வரணும், இல்லைனா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சட்னியை இதில் உடனே சேர்த்துடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோன்றதுனால ஸ்டவ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொட்டுக்கடலை கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்லேயே இது அப்படியே கலந்து விட்டால் போதும். அது மாதிரி கூட கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அரைக்கும் போதே கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோதான், சுவையான தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் ரோட்டு கடையில் இல்லைன்னா சில ஹோட்டல்லலாம் டேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி தருவாங்க, அதில் தேங்காய் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா சூடான இட்லியோட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.